எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் 1/12/2024 ஞாயிற்றுக்கிழமை முதல் 7/12/2024 சனிக்கிழமை வரையிலான வாரம் ராசி பலன். தனுசு ராசியில் குரு பரிவர்த்தனை மூலமாக இந்த ராசிக்கு அதிபதி குரு வக்ரம் பெற்று அமர்றாரு. உடல் அளவிலும் மனத ரீதியிலும் ஒரு தெளிவான அமைப்பு 3ஆம் தேதி வரையிலும். அதே போல் சுக்கிரன் 6ஆம் இடத்துல வலுப்பெற்று அமர்றாரு. வேலை அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கிறது. அதே போல் 3ஆம் தேதி அதிகாலை 6 மணி அளவில் இங்கே சுக்கிரன் உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். அதனால் இந்த 6 கூடையவர் 2ஆம் இடத்துல வந்து அமர்றார். வேலை அமைப்புகளில் வருமான உயர்வுகள், வருமான தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் உண்டாகும். அதே போல் இந்த சுக்கிரன் உங்களுடைய 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்த்துறாரு. அதாவது குழந்தைகள் அமைப்புகள்லாம் கொஞ்சம் சரியில்லாத ஒரு அமைப்புகளாக இருந்தது. பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் வெளி தூரத்தில் வசிப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவர்களுக்கு சில விஷயங்களில் தடங்கள் இருந்தது. அந்த அமைப்புகள்லாம் இப்போது விலகும். அவர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது. அதே போல் இந்த சுக்கிரன் செவ்வாய் பார்க்குறாரு. அதனால் பூர்வீக இடங்களில் வசிக்கக்கூடியவர்களுக்கு சில கடன் தொந்தரவுகள், தேவையில்லாத சிக்கல்கள், இது போன்ற அமைப்புகள்லாம் இருக்கும். வெளிதூரத்தில் வசிக்கிறவர்களுக்கு கூட ஒரு தேவையில்லாத ஒரு சஞ்சலிப்பு, வேலை அமைப்புகளில் சில அழுத்தங்கள் இருக்கக்கூடும். அடுத்ததாக உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறாரு. தந்தை வழி மூலயமாக சில விஷயங்களில் செலவினங்கள் இருக்கும். இருந்தாலும் குருவின் பார்வை சூரியனுக்கும் புதனுக்கும் இருக்கிறதுனால கணவன் மனைவி இடையில, அதே போல் இல்லத்தரசிகள், இது போன்ற அமைப்புலாம் சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் 3 நாட்கள் வேலை அமைப்பு. அதற்கு பிறகு வேலை செய்யும் இடங்களில் கவனமாக இருப்பது நல்லது. வாரத்தின் ஆரம்பத்திலே சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அதே போல் எதிர்பாராத வகையில் பணவரவு, இது போன்ற அமைப்புகள்லாம் இருக்குது. அடுத்து 12ஆம் இடத்துல வந்து செவ்வாய் வலுப்பெற்று அமர்றதுனால வெளித்தூரத்தில் வசிப்பவர்களுக்கு ஒரு அனுகூலமான விஷயம், வேலை அமைப்புகள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அனுகூலம் ஏற்படும். படிக்கும் மாணவர்களுக்கு 3 நாட்கள் சிறப்பாக. அதற்கு பிறகு 6ஆம் இடத்துல குரு போய் அமர்றாரு. அதனால் படிக்கும் இடங்களில் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய ஆசிரியர்களை அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். அடுத்ததாக ராகு உங்களுடைய 4ஆம் இடத்துல இருப்பதனால படிப்பில் இந்த 3 நாட்கள் அதீத ஒரு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு சாதகமான ஒரு சூழல் இந்த முதல் 3 நாட்கள். பிற்பகுதி 4 நாட்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்தில் அமர்வதனால சில விஷயங்களில் இவங்களுக்கு ஒரு சிக்கல் உண்டாகக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலில் தனுசு ராசிக்கு அமைய இருக்கிறது. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே.